சத்தியத்திற்குள் அன்பானவர்களே, புதுச்சேரி சத்திய மார்க்க ஆலயத்தில் வாரந்தோறும் ஒவ்வொரு வாரத்தின் முதலாம் நாளிலும் சத்திய மார்க்க ஆராதனை முறைமை நிறைவேற்றப்படுகிறது. சத்திய மார்க்க ஆராதனை முறைமையில் நிறைவேற்றப்படுகிற 3 சத்தியங்கள் மிக முக்கியமானது. 1, சுத்திகரிப்பின் செய்தி. 2, ஆராய்ச்சியின் செய்தி. 3, சத்திய தேவ செய்தி. இந்த 3 செய்திகளையும் யூடியூப் வழியாக உங்களுக்கு வழங்க ஆவியானவரால் வழிநடத்தப்படுகிறோம். இன்றைக்கும் நீங்கள் கேட்கிற இந்த சத்திய செய்தியினை கவனமாக கேளுங்கள். கருத்தாக சத்தியத்தின் ஆழங்களை கண்டுபிடியுங்கள். கேட்கிற சத்தியத்தின் அடிப்படையிலே உணர்ந்து அதை உங்களுடைய தனிப்பட்ட குடும்ப பொது ஊழிய வாழ்க்கையிலே கைகொண்டு வாழ்வதற்கு சத்திய தேவனுக்குள் வார்த்தைக்குள் பிரயாசப்படுங்கள். சத்திய தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த சத்திய செய்தியை கேட்பதோடு மாத்திரமல்ல, ஒவ்வொரு செய்திக்கும் உங்களுடைய லைக் எங்களுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. அதுபோல உங்களுடைய கமெண்ட்ஸ் எங்களுக்கு தேவையாக இருக்கிறது. மேலும் இந்த சேனல் உங்களுடைய பயனுக்காக ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறபடியால் சத்திய மார்க்க ஆலயம் புதுச்சேரி என்கிற இந்த சேனலுக்கு உங்களுடைய ஆதரவை தாருங்கள். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். சத்திய தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன். புதுச்சேரி சத்திய மார்க்க ஆலயத்திற்கு நவம்பர் மாதத்திலும் 3வது முறையாக வாரத்தின் முதலாம் நாளிலே கூடி வந்திருக்கிறார் உங்கள் ஒவ்வொருவரையும் சத்திய பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவராயிருக்கிற தேவனுடைய தெய்வீக நாமத்தினாலே சத்திய அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கின்றேன். ஆமென். சத்தியத்திற்குள் அன்பானவர்களே, சத்திய மார்க்க ஆராதனை முறைமை என்பது நம்முடைய சத்திய தேவனுடைய அனாதி ஆலோசனை, திட்டம், தீர்மானம். ஆகவே அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற இன்றைக்கும் அவருடைய கிருபையினாலே நாம் சத்திய மார்க்க ஆலயத்தாராக கூடி வந்திருக்கிறோம். இந்த ஆராதனை முறைமையானது 3 பகுதிகள், 7 சத்தியங்கள் என்பதை நாம் அறிவோம். இதிலே முதல் பகுதியாக இருக்கக்கூடிய உட்பிரகாரத்தின் 2 சத்தியங்களிலே கல்வாரி வெண்கல தொட்டி, கல்வாரி பலிபீடம், இந்த 2 சத்தியங்களிலே முதல் சத்தியத்தை, கல்வாரி வெண்கல தொட்டியை வெளிப்படுத்தக்கூடிய சுத்திகரிப்பின் செய்தியை முதலாவது நாம் கேட்க இருக்கிறோம். சபையை நடத்துகிற மேய்ப்பரோ, சபையிலே கூடி வந்து பங்கெடுத்து ஆராதனை முறைமைகளை அனுசரிக்கிற தேவ மக்களோ எல்லாருமே தங்களை சுத்தம் பண்ணி கொண்டுதான் ஆராதனை முறைமையை அனுசரிக்கணும். ஆகவே நாம் சுத்தம் பண்ணிக்கொள்ள நமக்காக சுத்திகரிப்பின் செய்தியை இன்றைக்கும் பரிசுத்த ஆவியானவர் பேச இருக்கிறார். இன்றைய சுத்திகரிப்பின் செய்திக்கான தலைப்பு என்னவென்றால், இரு மனமுள்ளவர்களாக வாழ்கிற குற்றம். தலைப்பினை நாம் எழுதி கொண்டோமானால் அதற்கு வேண்டிய ஆதார மற்றும் ஒத்து வசனங்களையும் தொடர்ந்து நாம் எழுதி கொள்ள இருக்கின்றோம். முதல் வசனம், ஆதார வசனம் யாக்கோபு 1:8. 2ஆம் வசனம் சங்கீதம் 12:2. 3ஆம் வசனம் நீதிமொழிகள் 28:18. 4ஆம் வசனம் யாக்கோபு 4:8. கடைசி வசனம் நாம் எப்போதும் எழுதி கொள்ளக்கூடிய சங்கீதம் 73:13.
சத்தியத்திற்குள் அன்பானவர்களே, சுத்திகரிப்பின் செய்தியினுடைய தலைப்பினையும் அதற்கு வேண்டிய வேத வசனங்களையும் நாம் எழுதியிருக்கிறோம். முதலாவது தலைப்பினை நாம் சற்று சிந்திக்க வேண்டும். ஏனென்றால் நமக்கு சுத்திகரிப்பின் செய்தியிலே கொடுக்கப்படுகிற ஒவ்வொரு தலைப்பும் நம்முடைய குற்றங்களை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கும். அதாவது குற்றம் சார்ந்த தலைப்பாக அது காணப்படும். என்ன மாதிரியான குற்றம், இந்த குற்றம் எப்படியெல்லாம் நமக்குள்ள இருக்கு, ஒருவேளை இந்த குற்றம் நமக்குள்ள இல்லைன்னா அது வராம நம்மளை எப்படி பாதுகாக்கிறது, இதெல்லாம் விளங்கி கொள்ளணும். அப்படின்னா தலைப்பை பற்றிய ஒரு சிந்தனை நமக்கு வேணும். தலைப்பு இன்னதென்று நமக்கு விளங்க வேண்டும். இரு மனமுள்ளவர்கள், இதுதான் இன்றைய சுத்திகரிப்பின் செய்திக்கான குற்றம் நிறைந்த வார்த்தை. ஒரு நபரை பற்றி எழுதல, ஒரு கூட்டத்தை பற்றி எழுதின மாதிரி, அதாவது பன்மையில் எழுதப்பட்டிருக்கிறது. சபை மக்கள் இரு மனமுள்ளவர்களாக இருக்கக்கூடாது என்பதை இந்த தலைப்பு நமக்கு வெளிப்படுத்துகிறது. தேவன் இந்த பூமியில ஆதி மனுஷனா ஆதாம உண்டாக்கினார். பின்னதாக ஆதி மனுஷியா ஏவாள உண்டாக்கினார். ஆணும் பெண்ணுமா பூமியில முதல் பெற்றோரா உருவாக்கப்பட்ட ஆதாம் ஏவாளுக்குள்ள மனம் இருந்தது. ஆதி பெற்றோருக்கு பிறகு இந்த பூமியில பிறக்கக்கூடிய, அது கடந்த காலமா இருக்கட்டும், நிகழ்காலமா இருக்கட்டும், இனி வரக்கூடிய காலமா இருக்கட்டும், எப்போதும் பிறக்கின்ற ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளும் மனம் இருக்கிறது. நல்லா கவனிக்கணும். ஒரு மனிதனுக்கு ஒரு மனம்தான், ஒரு மனுஷிக்கு ஒரு மனம்தான். ஆதாமுக்கும் சரி ஏவாளுக்கும் சரி, இந்த பூமி மனிதருடைய சஞ்சாரம் வாழ்க்கை நிறைவேறுகிற வரைக்கும் பிறக்கக்கூடிய கடைசி மனிதன் மனுஷிக்கும் அவர்களை தெய்வம் உருவாக்கும் போதும் தோன்ற பண்ணும் போதும் அவர்களுக்குள்ள வைக்கக்கூடிய மனம் ஒன்றுதான். அப்படின்னா ஒரு ஆணுக்கோ ஒரு பெண்ணுக்கோ உள்ள அவர் ஒரே ஒரு மனதை தான் வைக்கிறார். மனம் என்றால் என்ன? 3 சுழி நான் இல்லை, 2 சுழி நான். இந்த மனம் என்ற வார்த்தை ஆத்துமாவை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. ஆத்துமாவிற்கு பல பெயர்கள் உண்டு. அதிலே ஒன்றுதான் மனம். ஆதாமுக்குள்ள ஏவாளுக்குள்ள மனம் இருந்தது என்றால் ஆத்துமா இருந்தது. தோற்றுவிக்கும் போதே ஆத்துமாவோடு தோற்றுவித்தார். உலகத்திலே பிள்ளைகள் தோன்றும் போதே ஆத்துமாவோடு தோன்றப்படுகிறார்கள். ஆத்துமாவோடு தோன்றுகிறார்கள் என்றால் மனதோடு தோன்றுகிறார்கள். அந்த மனம் எத்தனை என்று பார்க்கும் பொழுது ஒரே ஒரு மனம்தான் உள்ள வைக்கிறார். அப்படின்னா ஒவ்வொருவருக்குள்ளும் ஒரே ஒரு ஆத்துமாவை தான் வைக்கிறார். ஆனா தலைப்பை கவனிச்சீங்க அப்படின்னா இரு மனம் உள்ளவர்கள் அப்படின்னு எழுதியிருக்கு. இரு மனம் உள்ளவர்கள் என்று எழுதியிருக்கிறது. எப்படி ரெண்டாவது மனசு ஒருத்தருக்குள்ள வந்திருக்கும்? அவர் வச்சது ஒரே ஒரு மனசு தான். ரெண்டாவது மனசு எப்படி உள்ள வந்துச்சு? ரெண்டாவது மனசுன்னு ஒண்ணு தனியா இருக்குதா? இதை நம்ம சிந்திக்கணும். இரு மனம் என்பது இரண்டு மனம் என்ற பொருளாக நமக்கு வெளிப்படுத்தப்பட்டாலும் தேவன் மனிதனுக்குள் மனுஷிக்குள் ஒரே ஒரு மனதை வைத்துதான் சிருஷ்டித்திருக்கிறார். பிறகு எப்படி இரு மனம் உள்ளே வந்திருக்கும்? அதாவது இரண்டாவது மனம் உள்ளே வந்திருக்கும். நம்ம அதிகமா சிந்திக்கணும். கொஞ்சம் கவனிச்சு கேட்கல அப்படின்னா குழப்பமான ஒரு எண்ணத்தை தோற்றுவிக்கும். ஒரே ஒரு ஆத்துமா தான் ஒவ்வொரு மனிதனும் தோன்றுவது முதல் மரிக்கிற வரை அவனுக்குள்ள இருக்கும். அதுல சந்தேகம் இல்லை. அந்த ஒரு ஆத்துமா, அந்த ஒரு மனம் இரு மனம் போல செயல்பட துவங்கும். ஒரே ஒரு மனசு தாங்க இருக்கு மனுஷனுக்குள்ள மனுஷிக்குள்ள. ஆனா அது ரெண்டா வேலை செய்யும். அதுதான் தப்பிதம். ஆத்துமாவினுடைய அந்த இயல்பு நிலை மாறிவிட்டது. ஒரு மனம் ஒரே மனமா வேலை செய்யக்கூடிய அந்த தகுதியை இழந்து ஒரே மனம்
இரு மனதை போல குற்றமுள்ளதாக தகுதியற்றதாக வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. இது உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களுக்குள்ள இந்த நிலைமை இருக்கு. சபைக்குள்ள இருக்கக்கூடிய தேவ ஜனங்களுடைய மனதும் இந்த விதமாக சபைக்குள்ளே தேவனுக்கு முன்பாக அது வாழக்கூடாதுங்கிறத தேவன் எதிர்பார்க்கிறார். இதை நல்லா கவனமா கேட்டு விளங்கணும். சுத்திகரிப்பின் செய்தியை விளங்காம, சுத்திகரிப்பின் செய்தியை அறியாம, சுத்திகரிப்பின் செய்தியை உணராம நம்ம ஒரு நாளும் வாழ்க்கையை நடத்தக்கூடாது. அதுவும் தேவ சமூகத்துக்கு சத்திய மார்க்க ஆராதனை முறையை அனுசரிக்க கூடி வந்திருக்கிறோம். இன்றைக்கு நம்ம சுத்தம் பண்ணப்பட நம்முடைய மனக்கண்கள் திறந்து சுத்திகரிப்பின் செய்தியினுடைய சாரத்தை, வெளிப்பாடுகளை, சத்தியத்தை கவனமா கேட்கணும். முதல்ல ஆத்துமானா மனம்னா ஆத்துமான்னு விளங்கிக்கிட்டோம். மனம் என்ற சொல் ஆத்துமாவை குறிக்கிறது என்று விளங்கி கொண்ட நம்ம, ஆத்துமா என்பது பல ரகசியங்களை கொண்டதாக இருந்தாலும் பொதுவாக உணர்வை குறிக்கிற ஒரு ரகசியமா இருக்குது. ஒரே ஆத்துமாவுக்குள்ள, ஒரே மனதுக்குள்ள தேவன் வைத்த உணர்வு இரு விதமாக செயல்பட ஆரம்பித்தது. இது ஆதி பெற்றோருக்குள்ள இருந்து இந்த பிரச்சனை கிளம்புச்சு. யாருக்கெல்லாம் ஒரே மனதுக்குள்ள இரு விதமான உணர்வுகள் எழும்புகிறதோ அவர்கள்தான் இரு மனமுள்ளவர்கள். கொஞ்ச நேரம் ஆகும்போது நமக்கு நல்லா விளங்கும். ஒரு மனிதனுக்குள்ள ஆத்துமா இருக்கு, மனது இருக்குது, அதுக்குள்ள உணர்வு இருக்குது. ஆனால் அந்த உணர்வின் செயல்பாடு உணர்வுகளாக ஏராளமா இருக்கும். அது வேற. ஆயிரமான உணர்வுகள் நமக்குள்ள உண்டாகும். அது வேற. ஒரே ஆத்துமாவினுடைய செயல்பாடு அதுதான், அது வேற. ஆனால் ஆத்துமாவாகிய மனதிற்குள் ஒரு காரியத்தை குறித்து உண்டாகிற உணர்வு, பல காரியங்களை குறித்து உண்டாகிற உணர்வுகள், இது இயல்புத்தன்மை. ஆனால் ஆத்துமாவாகிய மனதிற்குள், உணர்விற்குள் ஒரு காரியத்திலே இருவித உணர்வுகள் உண்டாகிறது. இதுதான் இருமனம். தலைப்பு விளங்கணும். நமக்கு தலைப்பு விளங்காம சுத்திகரிப்பின் செய்தி விளங்காது. இந்த தலைப்பை நம்ம எங்கிருந்து எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா யாக்கோபு 1:8 இருந்து எடுத்திருக்கிறோம். இதை நான் வாசிக்கிறேன், கவனிங்க, கேளுங்க. இரு மனமுள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனாயிருக்கிறான். யாக்கோபு நிருபத்துல இரு மனமுள்ளவன் சபைக்குள்ள இருக்கிற ஒரு மனிதனை பற்றி எழுதியிருக்கு, அல்லது ஒரு மனுஷியை பற்றி எழுதியிருக்கு. சபைக்குள்ள இருக்கிற எல்லாரும் இந்த நிலைமையில இருந்தா இரு மனமுள்ளவர்கள் என்று நம்ம சொல்லலாம். சபைக்குள்ளே தேவ ஜனமாக இருக்கின்ற ஒரு ஆணுக்குள்ளேயோ, ஒரு பெண்ணுக்குள்ளேயோ, ஒரு மனுஷனுக்குள்ளேயோ, ஒரு மனுஷிக்குள்ளேயோ, ஒரு விசுவாசிக்குள்ளேயோ, ஒரு சீசனுக்குள்ளேயோ ஒரு காரியத்துல ஒரே மாதிரியான உணர்வு இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட உணர்வு இருந்தா அவன் சபைக்குள்ள நிலையுள்ளவனாக இருக்கிறான், நிலையான ஆத்துமாவாக காணப்படுகிறான். நிலைத்திருக்கிறது வேற, நிலையாக காணப்படுவது என்பது வேற. நாம் ஒன்றில் நிலைத்திருப்பது என்பது வேறு, ஒன்றுக்காக நாம் நிலையாக இருப்பது என்பது வேறு. இந்த வசனத்தை கவனிச்சீங்கன்னா, இரு மனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனாயிருக்கிறான். நம்ம ஒவ்வொருத்தருக்குமே வழிகள் இருக்கிறது. வழிகளை குறிச்சு உபவாச நாட்களிலே, சுத்திகரிப்பின் செய்தியிலே பரிசுத்த ஆவியானவர் நமக்கு சத்தியத்தை சுத்திகரிப்பின் செய்தியின் மூலமா வெளிப்படுத்தி பேசிக்கொண்டே வருகிறார். வழிகள் என்பது நடக்கையை குறிக்கிறது. சபைக்குள்ளே இருக்கிற தேவ ஜனங்களுடைய நடக்கையானது ஒரே விதமாக காணப்பட வேண்டும். அது நிலையாக இருப்பது. ஒரே விதமாக சபைக்குள்ளே காணப்பட வேண்டிய, நடக்க வேண்டிய தேவ ஜனங்கள் இரு விதமாக நடக்கக்கூடியவர்களாக மாறி காணப்பட்டார்கள் என்றால் அவர்கள் நிலையாக வாழாமல் நிலையற்றவர்களாக தங்களுடைய வழிகளிலே தேவனுக்கு முன்பாக நடந்து கொண்டு இரு மனமுள்ளவர்களாக, குற்றமுள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.
எல்லாருக்குள்ளேயும் ஆத்துமா இருக்குங்க, நம்ம எல்லாருக்குள்ளேயும் மனசு இருக்குங்க, நம்ம மனசுக்குள்ள உணர்வுகள் இருக்குங்க. அந்த உணர்வுகள் நிலையா இருக்கணும். நீ தேவனுக்காக வாழ வேண்டும் என்கிற உணர்வு இருக்கிறதா? நீ தேவனுடைய சத்தியத்தின்படி வாழ வேண்டும் என்கிற உணர்வு இருக்கிறதா? இதுக்காக தானே சபைக்குள்ள வந்த, இதுக்காக தானே நீ சபைக்குள்ள வைக்கப்பட்டிருக்க. இதுக்காக சபைக்குள்ள வந்து சபைக்குள்ள வைக்கப்பட்டிருக்கிற நீயும் நானும் இதற்காகத்தானே வாழ வேண்டும்? அல்லது ஒரே விதமாக என்னுடைய மன உணர்வோடு கூட தானே நான் வாழ வேண்டும்? தேவனுக்காக நான் வாழ வேண்டும் என்கிற உணர்வு இருந்தால் தேவனுடைய வார்த்தையின்படியே என்னுடைய வாழ்க்கை அமைய வேண்டும் என்கிற, காணப்பட வேண்டும் என்கிற, வாழ வேண்டும் என்கிற ஒரே உணர்வு உண்டாயிருக்கும். நம்முடைய உணர்வானது எப்படிப்பட்டதாக இருக்கிறது? ஒரு காரியத்திலே ஒரே விதமாக இருக்கின்றதா, அல்லது ஒரு காரியத்திலே இரு விதமாக காணப்படுகிறதா? ஒரு காரியத்திலே ஒரே விதமாக காணப்பட்டால் அது ஒரு மனம் அல்லது ஒரே மனத்தின் செயல்பாடு. ஆத்துமா ஒண்ணுதான் இருக்கு. ஆத்துமா தேவனுக்காக சரியா இயங்கிக்கிட்டு இருக்குது. தேவனுக்காக தேவனுடைய வார்த்தையை கொண்டு வாழ வேண்டிய நான், தேவன் அல்லாத அந்நிய தெய்வங்களா இருக்கட்டும், மனித காரியங்களா இருக்கட்டும், எதுக்கு வேணாலும் நம்முடைய உணர்வுகளுக்கு இடம் கொடுத்து அதுக்கும் இடம் கொடுக்கிறோம், இதுக்கும் இடம் கொடுக்கிறோம் அப்படின்னா அங்க இருமனம் தானே வேலை செய்யுது. தேவனுக்காக வாழ வேண்டியவர்கள் தேவனுடைய வார்த்தைக்கு புறம்பான மனிதர்களுடைய வார்த்தைகளையோ அல்லது பிசாசினுடைய வார்த்தைகளையோ தன்னுடைய மனதிலே முக்கியப்படுத்தாமல், அதற்கு உணர்விலே இடம் கொடுக்காமல் தேவனுடைய வார்த்தைக்கே மனதிலே இடம் கொடுத்து வாழ்கிறவர்கள் தான் ஒரு ஆத்துமால ஒரே உணர்வா இருக்கிறாங்கன்னு அர்த்தம். இந்த உணர்வுக்கு இடம் கொடுத்துக்கிறது, அந்த உணர்வுக்கு இடம் கொடுத்துக்கிறது. ஒரே உணர்வை இரு விதமாக வைத்துக் கொள்வது. கொஞ்சம் கவனமா கேட்கணும், இல்லைன்னா சத்தியம் விளங்காத. என் ஆத்துமா எப்படி இயங்குதுன்னு எனக்கே தெரியாது. என் ஆத்துமாவை நான் அறியாம என் ஆத்துமாவை இருமனம் என்கிற அக்கிரம குற்றத்தை செய்ய வைத்துக் கொண்டு நான் சபைக்குள்ளே தேவ ஜனம் என்ற பெயரிலே போலியா வாழ்க்கையை நடத்திட்டு வரேனாங்கிறத கண்டுபிடிக்கணும். அடுத்த வசனம் சங்கீதம் 12:2. அவரவர் தங்கள் தோழரோட பொய் பேசுகிறார்கள், இச்சக உதடுகளால் இரு மனதாய் பேசுகிறார்கள். முதல்ல இரு மனதை குறிச்சு பார்த்தோம். இவ்வளவு நேரம் இரு மனம்னா என்னங்கிறத நமக்கு தெளிவா ஆவியானவர் பேசிக்கொண்டு வந்தார். கொஞ்சம் அடுத்த படி மாதிரி இரு மனத்தை கடந்து இரு மனதின் அடுத்த படியா இரு ஆவிய நம்ம விளங்கி கொள்ள இருக்கிறோம். எப்படி நமக்குள்ள தேவன் ஒரு ஆத்துமாவை வச்சாரோ, ஒரு மனசை வச்சாரோ, அதே மாதிரி நமக்குள்ள ஒரு ஆவிய வச்சார். அந்த ஒரு ஆவி எத்தனையோ வார்த்தைகளை பேசும். நமக்கு ஒரு ஆவி இருக்கு, அவங்கவுங்களுக்கு ஒரு ஆவி இருக்கு. அந்த ஒரு ஆவி ஆயிரம் ஆயிரமான லட்ச லட்சமான கோடி கோடியான வார்த்தைகளை பேசும். ஆனால் ஒரே காரியத்துக்காக இருவிதமான பேச்சு வெளிப்படுகிறதா? தேவ ஜனங்களை பார்க்கும்போது பிரைஸ் தி லார்ட் பிரதர், பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர், அப்புறம் கர்த்தருக்குள்ள எப்படி இருக்கிறீங்க? தேவ கிருபையினால நான் நல்லா இருக்கிறேன், நீங்க எப்படி இருக்கிறீங்க? ஆராதனைக்கெல்லாம் போனீங்களா? கூட்டத்துக்கெல்லாம் போனீங்களா? இன்னைக்கு தேவ சமூகத்தில் தரிச்சிங்களா? எப்படி வாழ்க்கை போகுது? கர்த்தருக்குள்ள நல்லபடியா போகுதா? எல்லாம் ஆண்டவருடைய நாம மகிமைக்காக வாழ்றது மாதிரி தேவ ஜனங்களை சந்திக்கும் போது ஆண்டவர் சார்ந்த காரியங்களை விசாரிக்கிறோம், கேட்கிறோம், பேசுறோம், எல்லாம் ரைட்டு. உலக மக்களை சந்திச்ச பிறகு தெய்வம் என்று வரும்போது, தெய்வீக வாழ்க்கை என்று வரும்போது அவர்களோடு நம்ம எப்படி பேசுறோம்? அப்புறம் கோயிலுக்கு போனியா? நல்ல தான் போயிட்டு வந்தியா? நான் கூட அந்த பக்கம் தான் வந்தேன், அர்ஜென்டா இருந்ததுனால உள்ள போய் பார்க்க முடியல, ஒரு நாள் வரேன், நீ அங்க இருக்கும்போது வரேன், ரொம்ப விசேஷமான கோயில் தான் நீ அங்க போறேன்னு கேள்விப்பட்டேன், நான் கூட வந்து பார்க்கணும், வரேன். உலக மனிதனை சந்திக்கும் போது, உலக மனிதனோடு செயல்படும் போது, ஆவிக்குரிய மக்களோடு பேசுகிற அந்த காரியத்தில் இருக்கிற அதே உணர்வு இங்கே வேற மாதிரி வெளிப்படுகிறது. எப்படி? பேச்சிலே ஒரே மனது இருவித உணர்வுகளிலே செயல்படுவது போல ஒரே ஆவி ஒரே காரியத்திலே இரு விதங்களிலே பேசுகிறதாக காணப்படுகிறதா? ஒருவேளை நம்ம புறஜாதிகளிலிருந்து ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், நம்ம சபையில் அதிகமா அப்படி இல்லை. அப்படி ரட்சிக்கப்பட்டவங்க ரட்சிக்கப்படாத ஜனங்களை சந்திக்கும் போது
அவர்களோடு பேசும்போது அந்த தெய்வீகத்துக்கு எதிரான விதத்துல அவர்களோடு கலந்து அவர்களாக பேசுகிற அந்த இருவித பேச்சு காணப்படுகிறதா? இங்க ஒரு மாதிரி பேசுறது, அங்க ஒரு மாதிரி பேசுறது, ஒரே காரியத்துல. அதான் இருவிதமான பேச்சு. ஏன் இருவிதமான பேச்சு? உதடுகள்ல இச்சகம் இருக்கு. உதடுகள்ல இருக்கிற இச்சகத்தை கண்டுபிடிச்சிட்டா அந்த இருவித பேச்சு நீங்கிடும். இதெல்லாம் அதிகமா தியானம் பண்ணுங்க. என்னோட ஆவி எப்படி செயல்படுது? என்னோட ஆவி, என் தேவன் எனக்குள்ள வைத்த ஒரே ஆவி, அது ஒரே விதமாக தேவனுக்காக நிலையாக காணப்படுகிறதா? தேவனுக்காக தேவனுடைய வார்த்தையை கொண்டு தெய்வீக வாழ்க்கையை நடத்துவதாக காணப்படுகிறதா? கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிக்காம எல்லார்கிட்டையும் அவங்கவுங்களுக்கு ஏத்த மாதிரி நான் பேசிக்குவேன் அப்படின்னு சாமர்த்தியமா நம்ம நினைச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா அது குற்றங்கள்ல போய் முடியும். ஆத்துமால இருமனும் அக்கிரமமா இருக்கிற மாதிரி ஆவியில இரு ஆவி மீறுதலா இருக்குது. ரொம்ப ஜாக்கிரதை. எப்படியெல்லாம் அக்கிரம சிந்தைக்கு இடம் கொடுக்கிறோம், எப்படியெல்லாம் மீறுதலான வார்த்தைகளுக்கு இடம் கொடுக்கிறோங்கிறத நம்ம இன்னும் பட்டியல் போட்டெல்லாம் பார்க்கல. முதல்ல அப்படியெல்லாம் இருக்கிறோமானே தெரியல, அப்புறம் எங்க இருந்து பட்டியல் போட்டு பார்க்கறது? அடுத்த வசனம் நீதிமொழி 28:18 வாசிக்கிறேன். உத்தமமாய் நடக்கிறவன் ரட்சிக்கப்படுவான். உத்தமத்தை குறிச்சும் நடக்கையை குறிச்சும் ரட்சிப்பை குறிச்சும் வருது. ரொம்ப அருமையான சத்தியம். அதிகமா தியானம் பண்ண வேண்டிய காரியம். தொடர்ச்சியா எழுதப்பட்டதை கவனிச்சீங்கன்னா, மாறுபாடான இரு வழியில் நடக்கிறவனோ, இரு வழி, இரு மனம், இரு பேச்சு, இரு வழி. இரு வழி என்பது நடக்கையை குறிக்குது. நடக்கை என்பது நம்முடைய வழியை குறிக்குதுன்னு ஆரம்பத்திலே ஆவியானவர் நமக்கு பேசினார். இரு வழிகள் என்பது இருவித நடக்கை. ஒரே காரியத்தில் ரெண்டு டைப்பா நடந்துக்கிறது. எப்படி ஆத்துமாவுக்கும் ஆவிக்கும் தேவனையும் தேவனுடைய வார்த்தையை கொண்டு தெய்வீக வாழ்க்கையை நடத்துவதை பற்றி ஆவியானவர் பேசினாரோ அதையே தொடர்ந்து இங்கேயும் நம்ம தியானிக்கணும். சர்ச்சில் எப்படி நடந்துக்கிறோம்? தேவன் தான் எனக்கு முக்கியங்கிற மாதிரி வர்றோம், தேவ சமூகம் தான் எனக்கு முக்கியங்கிற மாதிரி வர்றோம். இங்க வந்த பிறகு நிக்கிறோம், முழங்கார் படிடுறோம், அணிஞ்சு குனிஞ்சு வணங்குறோம், தேவ சமூகத்துல சத்தியத்தெல்லாம் கேட்கிறோம், தேவ பிள்ளையா நடக்கிறது மாதிரி நம்மளை காட்டிக்கிறோம், சௌரியமார்கிட்ட அப்படிதான் நடந்துக்கிறோம். ஆனா புறஜாதிகளிடத்துல நம்ம போகும்போது, ரட்சிக்கப்படாத ஜனங்களிடத்துல போகும்போது அங்க பாத்தீங்கன்னா உத்தம குறைவோடுனா வார்த்தைய விட்டுட்டு வாழக்கூடிய வாழ்க்கை. தேவனுடைய வார்த்தைய விட்டுட்டு உலக மக்கள் மாதிரி நடந்துகிறது. கடவுள் காரியத்திலிருந்து, கடவுளுக்கு பிரியமில்லாத காரியத்திலிருந்து, எல்லாத்துலயும் அப்படிதான். ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறது, அந்த ஃபங்க்ஷன்ல பாத்தீங்கன்னா உலக மக்களுடைய நடவடிக்கை எல்லாம், அவருடைய வழிகள்லாம் ரொம்ப மாறுபாடா இருக்கும். தேவன் எதிர்பார்க்கிற மாதிரி இருக்காது, தேவனுக்கு பிரியமா இருக்காது, தேவன் விரும்புகிற மாதிரி இருக்காது, தேவனுடைய விருப்பத்துக்கு மாறான விதங்கள்ல தப்பிதமா பாவ கிரியைகளா இருக்கும். தேவ ஜனம்னு சொல்லுகிற நம்ம புறஜாதிகளோட ஒரு விசேஷ நேரங்கள்ல அல்லது ஒரு பொது இடங்கள்ல இருக்கும் போது அவர்கள் எப்படி நடக்கிறார்களோ அதே மாதிரி நாமும் நடந்து கொண்டோம் என்றால், சபைக்கு வரும்போது தேவ பிள்ளையை போல நடக்கிறது, உலகத்துல இருக்கும்போது உலகத்துல இருக்கிற ஒரு புறஜாதியை போல நடக்கிறது. ஒரே உடம்பு தான், ஒரே கால்கள் தான், இங்க ஒரு மாதிரி நடக்கிறது, அங்க ஒரு மாதிரி நடக்கிறது. இதுதான் இரு வழிகள்ல நடக்கிறது எல்லா காரியங்களையும். சரி, இப்படி நம்ம இருக்கிறோங்கிறதே கண்டுபிடிக்காம வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கிறோம். இங்க வரும்போது பொட்டு வைக்கிறது இல்ல, பூ வைக்கிறது இல்ல, நகை போடுறது இல்ல, வெளியில போயிட்டா எல்லாம் போட்டுக்கிறது. இது போடலாமா போடக்கூடாதாங்கிறது அது வேற. திருமண நேரங்கள்ல பாருங்க, சபையில கல்யாணம் நடத்தும் போது எல்லாம் வெள்ளையா இருக்கும். பாஸ்ட் வேலை முடிஞ்சது அப்படின்னா அவ்வளவுதான், ரிசப்ஷன் ஹாலுக்கு போயிட்டாங்கன்னா பொண்ணு மாப்பிள்ளையே மாறி போன மாதிரி எல்லாம் மாறிடும். உலகத்துல என்னென்ன பண்றாங்களோ அத்தனை அப்படியே பண்ணிக்கிறது. அவங்க என்னென்ன அரேஞ்ச்மெண்ட்ஸ், அவங்க என்னென்ன ஒழுங்குகள், அவங்க என்னென்ன ட்ரெடிஷன் என்னென்ன பண்றாங்களோ உலக பிரகாரமா அதை அப்படியே இங்கேயும் வச்சுக்கிறது. சின்ன சின்ன வித்தியாசம் காட்டுற மாதிரி இருக்கு, சில இடங்களை அப்படியே வச்சுக்குவாங்க. இரு வழிகளிலே நடக்கிறது. கல்யாணம் மட்டும் கிடையாது, எல்லா விஷயங்களையும் ரெண்டு மாதிரியா நடந்துக்கிறது. இங்க ஒரு மாதிரி நடக்கிறது, அங்க ஒரு மாதிரி நடக்கிறது. இரு மனம் இருக்கிறதா, இரு ஆவி இருக்கிறதா, இரு சரீரம், இரு நடக்கை இருக்கிறதா, அதெல்லாம் குற்றம்னு உணரணும். அப்படிப்பட்ட குற்றம் நம்ம கிட்ட இருந்துச்சுன்னா நம்ம என்ன செய்யணுங்கிறத தான் அடுத்த வசனம் வெளிப்படுத்துகிறது. யாக்கோபு 4:8, தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். பாவிகளே, என்ன வார்த்தையை சொல்றாரு பாருங்க. யாக்கோபு நிருபத்துல
சபைக்குள்ள இருக்கிற ஜனங்களை பார்த்து, பாவிகளே உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள். இரு வழிகளில் நடந்ததுனால அப்படி சொல்றாரு. இரு மனமுள்ளவர்களே உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். இரு மனம்னு வந்துட்டு இருதயங்கள்னு வருது பாருங்க. ஏன் இரு மனம் உள்ளவர்களேன்னு தலைப்பு எடுத்தோம் பாத்தீங்களா? யாக்கோபு 1:8 இரு மனம் உள்ளவன் எழுதி இருக்கு. ஆனா யாக்கோபு 4:8 இரு மனம் உள்ளவர்களேன்னு எழுதி இருக்கு. சபைக்குள்ள ஒருத்தன் மட்டும் இல்ல, ஒருத்தி மட்டும் இல்ல, ஒவ்வொருத்தரும் மொத்தத்துல எல்லாரும் இப்படி இருந்துடக்கூடாது. அப்படி இருந்துட்டா நீ என்ன பண்ணணுங்கிறத அந்த வசனத்துல வெளிப்படுத்தி எழுதி வைத்திருக்கிறார். இரு மனமுள்ளவர்களே உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். சுத்தம் தேவை, பரிசுத்தம் தேவை, மகா பரிசுத்தம் தேவை. அது நம்ம ஆத்துமாவுக்கு தேவை, நம்ம ஆவிக்கு தேவை, நம்ம சரீரத்துக்கு தேவை. ஏன்? ஒரே ஆவி, ஒரே ஆத்துமா, ஒரே சரீரம். ஆனா ஒரே ஆத்துமா இருவிதமா, ஒரே ஆவி இருவிதமா, ஒரே சரீரம் இருவிதமா நடக்கிறத தேவன் விரும்பல. சபைக்குள்ள எப்படி இருக்கிறியோ அப்படிதான் உலகத்திலே நீ இருக்கணும். தேவனுடைய பார்வையில எப்படி நீ வாழ வேண்டுமோ அப்படிதான் உலகத்திலும் வாழ வேண்டும். இதில் மாறுபாடாக இங்க ஒரு வாழ்க்கை அங்க ஒரு வாழ்க்கைன்னு சொல்லி இரண்டு விதங்கள்ல உன்னுடைய வாழ்க்கைய எண்ணங்கள்ல, வார்த்தைகள்ல, கிரியைகள்ல நீயும் நானும் நடத்தி கொண்டிருந்தால் என்றைக்கு மனம் திரும்பணும். சங்கீதக்காரன் சொல்றான் பாருங்க, சங்கீதம் 73:13, நான் விருதாவாகவே என் இருதயத்தை சுத்தம் பண்ணி குற்றம் இல்லாமையிலே என் கைகளை கழுவினே. என்னுடைய இரு மனதை, இரு ஆவிய, இரு சரீரத்தை அவன் கண்டுபிடிச்சு தன்னை சுத்தம் பண்ணி கொள்ள குற்றம் இல்லாமைய தேடினான். நீங்களும் நானும் குற்றம் இல்லாமை என்று சொல்லப்படுகிற கல்வாரி வெண்கல தொட்டி எண்டையில எழுமி நின்று எனக்கு கேட்ட சுத்திகரிப்பின் செய்தியின் அடிப்படையிலே நாம் முதலாவது மனம் திரும்பி தொடர்ந்து நம்முடைய கடந்த வாரம் முழுவதும் எப்படியெல்லாம் வாழ்ந்தோம்னு சொல்லி மனம் திரும்ப எல்லாரும் எழும்புவோமா? கல்வாரி வெண்கல தொட்டி எண்டையில எல்லாரும் எழுமி நிக்க. ஏன்? ஐயோ எனக்கு சுத்தம் வேணும், எனக்கு சுத்திகரிப்பு வேணும், என் தேவனுடைய சித்தத்தை இன்னைக்கு நான் நிறைவேற்ற போறேன். நான் என்ன நிலைமையில இருக்கிறேங்கிறத என்னுடைய தெய்வம் எனக்கு பேசி இருக்கிறாரு. என்ன சிருஷ்டிக்கும் போது, ஆதி மனிதனை ஆதி மனுஷிய சிருஷ்டிக்கும் போது ஒரே ஆத்துமாவை, ஒரே ஆவிய, ஒரே சரீரத்தை தான் ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்தாரு. அதற்கு பிறகு பூமியில தோன்றுகிற எல்லாரும், ஏன் நீங்களும் நானும் கூட ஒரே ஆவி, ஒரே ஆத்துமா, ஒரே சரீரத்தோடு கூட தான் தோன்றிக் கொண்டு இருக்கிறோம். ஆனால் ஒரு ஆத்துமா, ஒரு ஆவி, ஒரு சரீரம் உள்ள நம்ம தேவன் எப்படி வாழணும்னு எதிர்பார்க்கிறாரு அப்படின்னா, ஒரே ஆவி, ஒரே ஆத்துமா, ஒரே சரீரத்தோட வாழணும்னு சொல்றாரு. அதுல இரு மனமோ, இரு ஆவியோ, இரு சரீரமோ நம்மிடத்திலே காணப்படக்கூடாது என்று சொல்லுகிறார். ஒரே ஆத்துமாவாக இருந்தாலும், ஒரே ஆவியாக இருந்தாலும், ஒரே சரீரமாக இருந்தாலும் அது ஒரு விதமாக செயல்படாமல் இரு விதமாக செயல்படுகிறதா? தேவனுக்கு முன்பாக இருக்கிற நம்ம எதையுமே மறைக்க முடியாது. ஆனா நாமலாம் என்ன நினைச்சுக்கிறோம் அப்படின்னா, தேவ சமூகத்துக்கு வரும்போது தெய்வீக வாழ்க்கை வாழ்றோம்னு நினைச்சுக்கிறோம். உலகத்துக்கு கடந்து போகும்போது, உலகத்துல புறஜாதி மக்களோடு ஒவ்வொரு காரியங்கள்ல ஈடுபடும் போது அவர்களாக நாம் நம்முடைய மனதை, ஆவியை, சரீரத்தை வைத்துக் கொண்டு தேவனுக்கு முன்பாக தேவ சமூகத்திலே வாழ்கிறது போல ஒரே விதமாக வாழ்கிறோம் என்று எண்ணிக்கொண்டு இரு மனம், இரு ஆவி, இரு சரீரம் உள்ளவர்களாக நாம் நம்முடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டு வருகிறோமே. தேவன் என்ற காரியமாக இருக்கட்டும், மனிதன் என்ற காரியமாக இருக்கட்டும், விசுவாசம் என்ற காரியமாக இருக்கட்டும், நம்பிக்கை என்கிற காரியமாக இருக்கட்டும், அன்பு என்கிற சத்தியமாக இருக்கட்டும், எந்த ஒரு சத்தியமாக இருக்கட்டும், அதுல ரெண்டு விதமா எண்ணுகிறோமா, அதுல ரெண்டு விதமா பேசுறோமா, அதுல ரெண்டு விதமா நடந்து கொள்ளுகிறோமா? காரணம் என்ன? எல்லாம் இச்சையும் குற்றமும் தான். என் ஆத்துமா ரெண்டு விதமா சிந்திக்குதா, என் ஆவி ரெண்டு விதமா பேசுதா, என் சரீரம் ரெண்டு விதமா நடக்குதா? முதல்ல எனக்குள்ள இச்சைகள் வேலை செய்யுது, இரண்டாவது அது என்னைய இப்படி நடக்கும்படியா குற்றமுள்ளதாக மாற்றுகிறது. இச்சைகளை நான் வெறுத்திருந்தேன் அப்படின்னா இப்படி இரண்டு விதங்கள்ல, ஆவியில மீறுதலையும் ஆத்துமால அக்கிரமத்தையும் சரீரத்துல பாவத்தையும் நான் நடந்து கொண்டு செய்ய மாட்டேனே. மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்ட நான் உத்தமமா நடந்து பூரண ரட்சிப்பை பெறுவேன் என்ற அந்த நிலையை இழந்து நிலையற்றவனா சபைக்குள்ள இரு மனமுள்ள, இரு ஆவியுள்ள, இரு சரீரம் உள்ள ஒரு குற்றமுள்ள பாத்திரமா இருக்கிறேனே. வணக்கம் தெய்வமே. ஒரே காரியத்துல ரெண்டு விதமா சிந்திச்சேன் அப்படின்னா, ஒரே காரியத்துல ரெண்டு விதமா பேசினேன் அப்படின்னா, ஒரே காரியத்துல ரெண்டு விதமா நடந்து கொண்டேன் அப்படின்னா அதை நான் குற்றம்னு உணர்ந்து மனம் திரும்ப என்னை உணர்த்தும். ஒவ்வொருத்தரும் கேட்கணும்,
இந்த சுத்திகரிப்பின் செய்தியை ஆரம்பத்திலிருந்து கருத்தா கவனமா கேட்டவர்களுக்கு இது என்னன்னு விளங்கும். இடையில வந்தவங்களுக்கு விளங்காது. உங்களுக்கு விளங்குச்சோ விளங்கலையோ, என்கிட்ட இரு ஆவி, இரு மனம், இரு சரீரம், ஒரே காரியத்துல இருவித பேச்சு, இருவித எண்ணம், இருவித செயல் இருக்குமானா என்னை உணர்த்தும், நான் மனம் திரும்பணும்னு ஒவ்வொருத்தரும் கேட்கணும். ஒருவேளை எப்படிப்பட்ட ஆளா நான் இருந்தேன் அப்படின்னா, இன்னைக்கு மனம் திரும்பி என் தேவனுக்காக, என் தேவனுடைய வார்த்தையை கொண்டு தெய்வீக வாழ்க்கைய எங்கும் எப்போதும் தேவன் எதிர்பார்க்கிற வண்ணமாக வாழ இன்னைக்கு நான் மனம் திரும்புறேன்னு சொல்லி ஒரு நல்ல தெளிவுக்குள்ள வரணும். இரு மனதோடு, இரு ஆவியோடு, இரு சரீரத்தோடு நாம் வாழ்ந்திருப்போமானால், அதை தெய்வம் உணர்த்தினால் அதை மௌனமா அறிக்கை செய்யவும் ஆயத்தமா இருக்கணும். கேட்ட சுத்திகரிப்பு செய்யும் அடிப்படையில மட்டுமல்ல, கடந்த ஒரு வார காலமா நாம நம்முடைய வாழ்க்கையை நடத்தி இருக்கிறோம். கண்களை எப்படி வச்சிருந்தோம், வாயை எப்படி வச்சிருந்தோம், உடம்பு எப்படி வச்சிருந்தோம், இவைகளுக்குள்ள இச்சைகளுக்கு இடம் கொடுத்து கண்களின் இச்சைகளோடு, ஜீவனத்தின் பெருமையோடு, மாம்சத்தின் இச்சையோடு, குறையோடு வாழ்ந்திருக்கிறேனா என வணத்தும் தெய்வமே. என்னுடைய ஆத்துமால அக்கிரமங்கள், ஆவியில மீறுதல்கள், சரீரத்துல பாவங்கள்னு சொல்லி கடந்த வார நாட்கள்ல தனிப்பட்ட வாழ்க்கையில, குடும்ப வாழ்க்கையில, பொது வேலை, ஊழிய வாழ்க்கையில இருந்துச்சா என வணத்தும் தெய்வமேன்னு சொல்லி கேட்கணும். நம்ம கேட்காம அவர் வெளிப்படுத்த மாட்டாரு. நம்ம எல்லாம் எழுப்பி நிற்கிறது சும்மா கடமைக்கு இல்ல, உணர்த்தப்படுவதற்கும் உணர்ந்து மனம் திரும்பி மௌனமா அறிக்கை செய்வதற்கு தான் நிக்கிறோம். அக்கிரமம் ஏதாவது ஒண்ணு வெளிப்படுத்தினார்னா அந்த அக்கிரமத்துக்காக குற்றம்னு உணர்ந்து அதை அறிக்கை பண்ணணும். ஒரு மீறுதலை வெளிப்படுத்தினார் அப்படின்னா, பெருமை பேசிட்டு இருந்தோம் அப்படின்னா, அதை உணர்த்தினார் அப்படின்னா அதை மௌனமா அறிக்கை பண்ணணும். ஒரு பாவ கிரியை வெளிப்படுத்தி இருந்தார்னா அதை மௌனமா அறிக்கை பண்ண தயாரா இருக்கணும். அடிமைத்தனத்தோடு வாழ்ந்திருக்கிறோமா, நான் என்ன உணர்த்துன்னு சொல்லி இப்படி உணர்த்தும் போது அதை மௌனமா அறிக்கை செய்யலாமா? உங்களோடு கூட நானும் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், வேலை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனை இரக்கம் பெறுவான் என்று எழுதியிருக்கிறதே. நீங்களும் நானும் நம்முடைய இருதயங்கள்ல உணர்த்தப்பட்ட குறைகளை, குற்றங்களை மௌனமா அறிக்கை செஞ்சிருந்தோம்னா, கல்வாரி சிலுவையில நமக்காக பலியான, நம்முடைய குற்றங்களை ஏற்றுக்கொண்டு குற்றமற்ற மாசற்ற விலையேறப்பட்ட ஜீவனை கொடுத்த இயேசுவின் நாமத்தினால மன்னிப்பு பெற்று உடைய ஜீவனால கழுவப்பட, வசனத்தினால சுத்திகரிக்கப்பட ஒப்பு கொடுக்கலாமா? ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருவருக்காகவும் செபிக்க இருக்கிறேன். சத்திய தகப்பனே, சத்திய குமாரன் இயேசுவின் நாமத்தில், சத்திய ஆவியானவரின் துணையோடு கல்வாரி வெண்கல தொட்டி அண்டையில மனம் திரும்பினவர்களாக, குற்றங்களை குறைகளை உணர்ந்து அறிக்கை செய்தவர்களாக கழுவ எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால எங்களை மன்னியோ. அவர் எங்களுக்காக கல்வாரி சிலுவையில கொடுத்த குற்றமற்ற மாசற்ற விலையேறப்பட்ட ஜீவ ஆவி இரத்தம் ஜலத்தினாலே எங்களை கழுவும் ஆண்டவரே. எபேசியர் 5:26, 1 Corinthians 6:11, 1 யோவான் 1:7 படி உம்முடைய சத்திய வசனத்தினால் எங்களை சுத்திகரியோ. நாங்கள் வேண்டிக் கொண்டபடியே நீ செய்தீர் என்று விசுவாசிக்கிறோம். சகல துதிகன மகிமையாவற்றை கொடுக்கிறோம். சத்திய இயேசுவின் நாமத்தில் சத்தியாவின் துணையோடு செபிக்கிறோம். சத்தியமுள்ள பிதாவே, ஆமென், ஆமென்.